அரசியலில் செல்வாக்கு இருப்பவர்களுக்கு விருதுகள் எளிதில் கிடைப்பதாக பாபா ராம்தேவ் கூறினார். ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அசோசாம் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் யோகா குரு பாபா ராம்தேவ் கலந்து கொண்டார். அப்போது அவர் கூறுகையில், இந்திய அரசின் பெருமைமிகு விருதுகளான பத்ம விருதுகளை பெற பலரும் பல வழிகளில் முயற்சிப்பதாகவும் அரசியல் செல்வாக்கு இருப்பவர்களுக்கு விருதுகள் எளிதில் கிடைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். पद्मश्री से लेकर के पद्म भूषण, विभूषण और तमाम तरह के पुरस्कार, नोबेल पुरस्कार तक अच्छे लोगों को भी मिलते हैं, लेकिन इन्हीं पुरस्कारों को पाने के लिए लोग बहुत जबरदस्त तरीके से लॉबिंग भी करते हैं और इसमें सबसे ज्यादा पॉलिटिकली जिन लोगों का प्रभाव होता है वो इन अवार्ड्स को पाने में कामयाब हो जाता है. இந்தியாவிலுள்ள 50% பேர் நோய்களுக்கு சிகிச்சை பெற செலவு செய்தே கடனாளிகள் ஆகியிருப்பதாகவும் கூறிய பாபா ராம்தேவ், நோயின் பிடியிலிருந்து தப்ப யோகா மட்டுமே ஒரே வழி என்றார். இந்த ஆண்டு பத்மபூஷன் விருதுக்காக ராம்தேவ் தேர்வு செய்யப்பட்டதாகவும், ஆனால் சன்னியாசியான தனக்கு விருது வேண்டாம் என கூறி அவர் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் சில வாரங்களுக்கு முன் தகவல்கள் வெளியாகின.